ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான். என்னென்னா, பசலைக்கீரை தோசை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் நம்ம மாடி தோட்டத்துலேயே சொல்ல மாட்டோம், ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். 2 இதில் பசலைக்கீரை வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ அதை நான் பறிச்சுக்கிறேன். எனக்கு மட்டும் தேவையான அளவு செய்ய போகிறேன், அதுக்காக நான் பறிச்சுக்கிறேன். நான் இதை பசலைக்கீரை சொல்லுவேன், நீங்கள் என்ன கீரை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்ல. இதோட நன்மைகள் என்னென்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், எந்த முறையில் சாப்பிட்லாம் சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பசலைக்கீரையில் அந்த அளவுக்கு நன்மை இருக்குங்க. வாங்க, பசலைக்கீரை பறிச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ இதில் அரிசி எடுத்து வச்சுருக்க பசலைக்கீரையை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் என்ன பண்ண போகிறோன்னா, சேர்த்து வச்சு ஹீட் பண்ணி வேக வச்சுக்க போகிறேன். கீரை வேக வைக்கிற மாதிரி. உங்களுக்கு வேணால் கீரை கடையில் மாதிரி கூட நீங்கள் கடைஞ்சி சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு கீரை கடையிற மாதிரி கரைஞ்சிக்கிறேன். அப்படி உங்களுக்கு கரைய கஷ்டமாக இருந்தாலும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், கீரை கடை மாதிரி கரைஞ்சிட்டேன். நம்ம வீட்டில் தோசை மாவு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கோதுமை மாவுலேயும் பண்ணிக்கலாம். என்ன மாவு இருக்கோ அதுலேயும் போட்டு நீங்கள் தோசையாகவும் சாப்பிடலாம். நான் வீட்டில் இட்லி ஊற்ற வச்சுருந்த மாவை தான் எடுத்து மிக்ஸ் பண்ணி தோசை சாப்பிட்றேன். நம்மளுக்கு எந்தெந்த மாதிரி சாப்பிட பிடிக்குதோ அந்தந்த மாதிரி சாப்பிட்லாம். எனக்கு தோசை மாதிரி பிடிக்கும், அதனால் தோசை மாதிரி நான் சாப்பிட்றேன். இதை உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், மிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்குது பச்சை கலரில். உங்களுக்கு தெரியும், நான் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிறேன், அப்படி தெரியும். இப்போ இதை நான் தோசை கல்லில் ஊற்றுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கும் பாருங்களேன். இப்போ தோசைகள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் உங்களுக்கு நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள், தோசை எப்படி வருதுன்னு. தோசை அவ்வளோதான், ஊற்றி வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், தோசை வந்துருச்சு. இப்போ இதை நான் திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். திருப்பி போட்டு பாருங்கள், பச்சை கலர் நல்லா தெரியுதா? இந்த கீரையில் இரும்பு சத்து, புரோதம், விட்டமின்கள்லாம் அதிகமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு எந்தெந்த முறையில் சாப்பிட பிடிக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும், அதனால் செஞ்சுருக்கேன். பாருங்கள், 2 தோசை விட்ருக்கேன். உங்களுக்கு சட்னி வேணால் வச்சுக்கோங்க. இந்த சட்னி தவளை வைக்கல. இதை நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே போல் வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோக்கு உங்கள் ஆதரவை தாங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் கேட்குற மாதிரி மாடி தோட்டம், என்னோடய தோட்டம் அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வீடியோஸ் போடுறேன். டேஸ்ட் நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் கேட்குற வீடியோ உடனுக்குடனே வரும். பாய்.